அற்புதம் ரொம்ப லோயர் லெவல். அது கடவுள் செய்யறாரு, இல்லைன்னு சொல்ல. அற்புதம் 100ல ஒரு ஆளுக்கு நடப்பதுதான் அற்புதம், 100 பேருக்கு நடந்தாது அற்புதமே கிடையாது. கடவுள் நம்மளை அற்புதத்தில் வாழும்படி அழைக்கவில்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ ஆசீர்வாதம் வார்த்தை எத்தனை முறை அவர் சொல்லிட்டு வரா பாருங்க. அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அவைகள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் என்பது ஒரு டிவைன் பவர், ஒரு சக்தி. அந்த தெய்வீக வல்லமை, தெய்வீக சக்தி, ஆசீர்வாதம் என்னும் சக்தி மனுஷன் மேல வைக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்துல நீ வாழு, இந்த ஆசீர்வாதத்துல உன் வாழ்வை கட்டு, உன் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை தான் பிரசங்கம் பண்றோமே தவிர அற்புதத்தை பெருசா நம்ம பிரசங்கம் பண்றது